Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொங்கல் ஸ்பெஷலான பலக்காய் குழம்பு. இந்த பலக்காய் குழம்பு செய்யறதுக்கு பொதுவா 21 வகையான நாட்டு காய்கறிகள் சேர்ப்பாங்க. 21 வகையான காய்கறிகள் சேர்க்க முடியாட்டி நம்மளுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி ஒத்தப்படையில வர மாதிரி 11 வகை, 9 வகை, 7 வகை, 5 வகை இந்த மாதிரி காய்கறி சேர்த்து பண்ணலாங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம நாட்டு காய்களாக சேர்த்து பண்ணால் நல்லதுங்க. இங்கிலீஷ் காய்கறிகளை நம்ம தவிர்த்துடலாம். இந்த குழம்பு வந்துட்டு நிறைய காய் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி நான் இந்த குழம்பு செய்கிறதுக்காக 11 வகையான காய்கறிகள் எடுத்திருக்கேங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. முதல்ல வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், மொச்சிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கருணைக்கிழங்கு, முள்ளங்கி, சௌச்சௌ, வாழைக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இந்த பொங்கல் குழம்பு செய்கிறதுக்கு கண்டிப்பாக நாம் மஞ்சள் பூசணிக்காய், மொச்சிக்காய், அவரைக்காய் இது 3 சேர்த்துக்கணுங்க. மற்ற காய்கறிகள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு செய்யும்போது நாம் மாங்காய், நெல்லிக்காய், சொரக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாங்க. வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 தக்காளி, ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. முதல்ல இது எல்லாத்தையும் நாம் அரைச்சிக்கலாங்க. முதல்ல தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல இப்போ இதில் இந்த தேங்காவை அரைச்சிட்டேங்க. இப்போது அடுத்ததாக இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் நாம் வதக்கிட்டு கூட ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாங்க. இன்றைக்கி நான் வதக்காமல் அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இதை வதக்கிக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்ததாக பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தேங்காய், தக்காளி விழுது இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லா இருக்குங்க. அதனால சாம்பார் தூள் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்காவது லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த மிக்சர் ஜாரை அலசி அதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. நிறைய வெரைட்டி காய் சேர்க்கறதுனால எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலே நமக்கு நிறைய வந்துருங்க. காய் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காயோடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மொச்சிக்காவையும் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்துட்டு நிறைய காய் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காயெல்லாம் ரொம்ப குழையிற அளவுக்கு வேக தேவையில்லைங்க. ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்தாலே போதும். அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது குழம்பு வந்து கொதிக்கட்டும். குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு இந்த அளவு இருக்கிற மாதிரி இதில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ ஒரு வாட்டி திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இல்லைனா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்ததாக நான் கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் இதை ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மண் பாத்திரத்தில் செய்யும் போது கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. காயெல்லாம் பாருங்கள் நல்லா கரெக்டான அளவுக்கு வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான நல்ல சூப்பரான பலக்காய் குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக இதில் வாசனைக்காக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் பொங்கலுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.